வெல்கம் டு டாக்டர் மைக்லீஸ் மியூசிக் தெரப்பி சேனல். இன்றைய பதிவில் ப்ராபகண்டா எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். சில செய்திகளை நம்ம சொல்லணும், மக்களுக்கு மத்தியில் எடுத்துக்கிட்டு போகணும் அப்படின்னு சொன்னால் அதுக்கு நிறைய விஷயத்தில் நம்ம முயற்சி எடுக்கலாம். முதல்ல ப்ராபகேட் பண்ணணும். வாட் எக்ஸாக்ட்லி வி ஹேவ் த ஐடியாஸ் தட் ஹாஸ் டு பி ப்ராபகேட்டட். அதுக்கு ப்ராபகேட் பண்ணுறதுக்கு என்னெல்லாம் இருக்குது? முதல்ல இந்த மீடியா இருக்குது. சோஷியல் மீடியாவில் மக்களுக்கு மத்தியில் ஒரு செய்தி எடுத்துக்கிட்டு போனோம்னு சொன்னால் இந்த டெக்னாலஜி இருக்கு இல்லையா, நிறைய இருக்குது. இப்போ நம்ம இந்த மீடியாவில் பேசுகிறோம், அப்புறம் செய்தி மூலமாக தெரியப்படுத்தலாம், ஒளி மூலமாக தெரியப்படுத்தலாம், ஒலி மூலமாக அதாவது வானொலி மூலமாக தெரியப்படுத்தலாம், அப்புறம் தொலை தொடர்பு தூரதர்ஷன் மூலமாக நம்ம தெரியப்படுத்தலாம். அதாவது எந்த விஷயத்தில் நம்ம ப்ராபகேட் பண்ணணுமா இருந்தாலும், எந்த செய்தியை சொல்லணுமா இருந்தாலும் மக்களுக்கு மத்தியில் எடுத்துகிட்டு போகிறதுக்கு சோஷியல் மீடியாவில் விஷயங்களை பகிர்ந்து கொள்ளலாம் அப்படின்னு சொன்னால் இந்த டெக்னாலஜி இன்றைய நிலைமையில் பெரிய அளவில் வேலை செய்யுது. ஆனால் ஒரு விஷயத்தை பற்றி எதுக்காக சொல்கிறோம்னு சொல்லாமையே மீண்டும் மீண்டும் ரெப்பிட்டேட்டிவாக தொடர்ந்து அதை பற்றியே சொல்லிகிட்டு இருக்கோம் அப்படின்னு சொன்னால் இதில் என்ன ஆகும்? அந்த விஷயங்களை நம்ம தொடர்ந்து கேட்கும்போது அது ரொம்ப கேட்சியாகவும் ஒரு கிளாரிஃபிகேஷனோட இருக்குது அப்படின்னு சொன்னால் இட் அட்ராக்ட்ஸ் த பீப்புள். மறுபடியும் அதை மீண்டும் அதை கேட்க வேண்டும் என்கின்ற ஒரு ஈடுபாடு இருக்கும். ஒரு எஜுகேஷனல் ஆஸ்பெக்டில் சொன்னால் அங்கே என்ன பண்ண முடியாது, மீடியா வச்சு நிறைய பேர்கிட்ட அதை சொல்லி முடிக்கலாமே தவிர அதை அட்ராக்ட் பண்ணுமான்னு கேட்டால் பெரிய கொஷின் மார்க் தான். யூ கேனாட் அட்ராக்ட். ஒரு ட்ரிக்னாமெட்ரி சொல்லித்தரோம், இல்லாட்டி போனால் ஒரு இப்போ இந்த மாதிரி ஒரு டஃப் சப்ஜெக்ட் சைக்கலாஜிக்கல் ஆஸ்பெக்ட்ஸ் ஆஃப் பிஹேவியர் அப்படின்னு ஒன்று சொல்கிறோம் அப்படின்னு சொன்னால் இதெல்லாம் அட்ராக்ட் பண்ணுற மாதிரி சொல்ல முடியாது. ஒன்லி திங் ட்ரைவியலாக கூட சொல்ல எடுபடாது. ஆனால் என்ன விஷயமோ அந்த விஷயங்களை தெரிஞ்சு கொள்ள வேண்டும் அப்படின்ற ஒரு ஈடுபாடு இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் இது போய் சேரும். ஆனால் சாதாரண ஒரு கேட்சியாக இருக்குது, ஒரு பொலிட்டிக்கல் மீட்டிங்கில் எதிர்கட்சியை பற்றி பேசணும், இல்லாட்டி போனால் இன்னொரு ஏதோ ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும், ஒரு சினிமாவில் ஒரு விஷயம் வருது அதை பற்றி சொல்லணும், அப்படின்னா ஒரு கேளிக்கையை பற்றி சொல்லணும், அதுக்கெல்லாம் இந்த என்ன மீடியா ரொம்ப அளவில் உபயோகமாக இருக்கும். ஒருத்தரை பற்றி தவறாக சொல்லணும், அது ஏற்புடையதா? தவறாக சொல்கிறதுக்கு நம்மளுக்கு எல்லா தகுதியும் இருக்கா அப்படின்னு சொன்னால் அதுபோல் தவறான விஷயங்களை ப்ராபகேட் பண்ணுறது தவிர்த்துடணும். எப்போவுமே சமுதாயத்தில் ஏற்புடைய கருத்துக்கள் என்ன, எல்லார பற்றியும் எது சரியோ அதை மட்டும் பேச தெரியணும், அது மட்டும்தான் பேசணும். நம்ம சேனலில் கூட நம்ம ஒரு செய்தி கூட தவறான செய்திகளை எதிர்மறையான கருத்துக்களை நம்ம சொல்கிறதே இல்லை. வி டோன்ட் ஸ்பீக் அபவுட் பிஹேவியரை பற்றி. தவறான பழக்க நடத்தைகள் இருந்தால் தானே ஒருத்தர் தவறாக பேசணும். நம்ம எப்படி நேர்மறையான எண்ணங்களை வளர்த்துக்கிறது, எப்படி நேர்மையான கருத்துக்களை சொல்ல பழகிறது, எப்பவும் பாசிட்டிவாக எப்படி எண்ண ஓட்டங்களை வளர்த்துக்கிறது, அது மட்டுமே தயார் பண்ணிட்டா நம்மளுக்கு எதிர்மறையை பற்றியும் எதிர்மறைக்கு என்ன அதுக்கு தொடர்புடைய செய்திகளை பற்றி நமக்கு தெரியவே வேண்டாம். ஏன்னா பிள்ளைங்களை எப்போவுமே பாசிட்டிவாக சொல்லி மட்டுமே வளர்த்தா எல்லாமே ஏற்புடையதான். சாமி கும்பிடணும் அப்படின்னு சொல்லி வளர்த்துட்டோமான சாமி கும்பிடுறது அத்தியாவசியம்ன்றதை சொல்லி புரிய வச்சுட்டா நம்ம இல்லாட்டா கூட இன் அவர் ஆப்சன்ஸ் த சைல்ட் வில் டூ த சேம். அது ரொம்ப அத்தியாவசியமானது. இதில் என்ன இருக்குது, 5 நிமிஷத்துலேயோ சாமி கும்பிடுறதுக்கு எல்லாருமே பெரிய பெரிய ரிஷிகள் அதுக்கு மேலே இருக்கிற அவங்க எல்லாமே ஒரு நாளைக்கு 24 மணி நேரமும் யாரும் சாமி கும்பிட மாட்டாங்க. ஒரு அவங்களோட தகுதிக்கு 2 மணி நேரம் ஆகுதுன்னா ஒரு சின்ன குழந்தை 10 நிமிஷத்துக்குள்ளே முடிச்சுட்டு வந்துடும். 10 நிமிஷமே ரொம்ப அதிகம். அதனால் எல்லாவற்றிற்கும் இடம் வேண்டும். இது எல்லாத்தையும் தாண்டி தான் ஒரு வேலையை செய்ய முடியும். ரொம்ப ஒரு பரபரக்கிற மனப்பான்மையில் இருக்குச்சு நம்மளால் என்ன பண்ண முடியாது, எந்த ப்ராபகேட்டும் நம்ம கேட்க முடியாது. ப்ராபகண்டான்றது ஒரு ரெப்புடேட்டிவாக இருக்கணும், அப்புறம் கேட்சியாக இருக்கணும், எல்லாருக்கும் ஏற்புடைய கருத்துக்களை சொல்லணும், எல்லாருக்கும் பயனுள்ளதாகவும் இருக்கணும். பயனுள்ளதாக இருக்கிற கருத்துக்களை நம்ம மீடியாவில் இந்த டெக்னாலஜி நிறைய முன்னேறி இருக்கு. ஒரு 30 வருஷத்துக்கு முன்னே வி ஆர் டிபெண்ட் ஆன் பேப்பர்ஸ், பீரியாடிக்கல்ஸ், வீக்லி, மந்த்லி மேகசின், இயர்லி ட்வைஸ், மந்த்லி ட்வைஸ், அதுபோல் மேகசின் முன்னாடி போயிட்டு இருந்தோம். இப்போ அப்படி இல்லை, எல்லாமே என்ன இருக்கு முன்ன வந்துட்டோம். அந்த மாதிரி வரும்போது எல்லாமே ஆன்லைனில் பார்க்குறோம். அந்த வீக்லி மேகசின், மந்த்லி மேகசின்லாம் கூட வி ஆர் ரெடி டு சி தோஸ் திங்ஸ் இன் ஆன்லைனில். அப்புறம் பேப்பர் ஒர்க்குன்றதே இல்லவே இல்லை. ஸோ அதனால் ப்ராபகண்டா த்ரூ எலக்ட்ரானிக் மீடியா, ப்ராபகண்டா த்ரூ பாசிட்டிவ் திங்ஸ் அப்படின்னா இது ரொம்பவும் ஏற்புடையது. இது எல்லாமே இந்த சோஷியல் ஆஸ்பெக்ட்ஸில் சோஷியல் பேத்தாலஜின்னு சில இதெல்லாம் உண்டு. அதாவது சமுதாயத்தில் இருக்கிற குறைபாடுகள், சமுதாயத்தில் இருக்கிற நிறைவுகள், சமுதாயத்தில் ஏற்றுக்கொள்ளக்கூடிய இருக்கிற செய்திகள்,
சமுதாயத்தில் ஒதுக்க வேண்டிய நிகழ்ச்சிகள் அது எல்லாமே இருக்குதுன்னு சொன்னால் தீஸ் ஆர் ஆல் கம்ஸ் அண்டர் சோஷியல் பேத்தாலஜி. அப்போ ஹியூமன் பேத்தாலஜியில் பாடியில் என்னெல்லாம் இருக்குதுன்னு நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கிறோம். அதில் எப்படியெல்லாம் அதை சீர் செய்யறதுன்னு தெரியணுமோ அதுபோல் சோஷியல் ஆஸ்பெக்ட்ஸில் இருக்கிற டிஃபெக்ட்ஸு, சோஷியல் ஆஸ்பெக்ட்ஸில் இருக்கிற தவிர்க்க வேண்டிய செய்திகள் இதை பற்றியும் நம்ம ரொம்ப அளவுக்கு பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோமான இந்த ப்ராபகண்டான்றது எப்படின்னா நம்ம நேரப்படுத்த முடியும். அடுத்தது பப்ளிக் ஒப்பீனியன் அப்படின்னு ஒன்று இருக்குது. இது எதுக்கு பப்ளிக் ஒப்பீனியன்ற வார்த்தை எல்லாருக்கும் ஏற்புடைய செய்திகளை சொல்கிறதா இருந்தால் மட்டும்தான் பப்ளிக் ஒப்பீனியனாக இருக்கும். இன்ஸ்டன்ட் சாதாரண ஒரு விஷயம், இந்த ஒரு இடத்துக்கு போகலாமா, இங்கே போய் என்ஜாய் பண்ணலாமா, அங்கே என்னெல்லாம் இருக்கும் அப்படின்னு சொன்னால் அதை மட்டும் தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு ஒப்பீனியன் தேவையே இல்லை. ஒப்பீனியன் யுவர் செல்ஃப் கேன் ஃபார்ம். ஈவன் எவ்ரி ஒன் கேன் ஹாவ் தேர் ஓன் ஒப்பீனியன். பட் ஒப்பீனியன் ஆட் டு பி வெரி மச் பாசிட்டிவ். யாரை பற்றியுமே ஒரு ஒப்பீனியன் ஃபார்ம் பண்ணாமல் இருந்தால் we can interact with the people very well. யாரையும் பற்றியும் நம்மளோட கிட்ட இருக்கிற குறைபாடுகளை கலந்துக்கிட்டால் எதுவுமே நம்மளுக்கு ஒப்பீனியன் ஃபார்ம் பண்ணிக்கணும் அப்படின்னு ஒரு மைண்ட் செட்டே வராது. ஸோ இதை பற்றியெல்லாம் வரப்போகிற பகுதிகளில் நம்ம சிறப்பாக பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.